நான் இப்போதுதான் அறிகிறேன். இது பருவத்தின் கிளர்ச்சி குமாரி. வயதின் சௌந்தரியம் நிறைந்தார். அது பார்க்கின்ற காட்சிகளை பசுமையாக்கும். சித்திரலேகா, அழகாக பேசுகிறாயே. இளவரசியின் தோழி இல்லையா? ஓ, நீ சரியான வாயாடி. வணக்கம். இளவரசி நீடோடி வாழ்க. மன்னரின் திருமகளே வருக. குமாரி, அவர்களுக்கெல்லாம் ஏதோ குறையிருப்பது போல் தோன்றுகிறது. எல்லாரும் தங்களுக்காகவே நிற்கிறார்களே. அவர்கள் ஏன் அங்கு நிற்கிறார்கள்? போய் கவனித்து வா. குமாரி, அவர்கள் என்ன சொன்னார்கள்? குமாரி திரும்பி போகும்போது தொழுவதற்காக காத்திருக்கிறார்களா? என்னை தொழுவா? ஆம் குமாரி, ஆலயம் தொழுதால் பாவம் மட்டும் போகுமாம், அழகை தொழுதால் மோட்சமே கிடைக்குமாம். அவர்கள் ஏன் பேச வேண்டும்? அவ்வாறு பேசலாமோ? யார் என்ன பேசினார்கள்? மாங்கல்ய மலையில் வைத்து உங்களுடன் யாரோ ஏதோ பேசினார்களே. ஓ, அதுவா? குமாரி இன்னும் அதை மறக்கவில்லையா? அப்படி கூட பேசலாமா? ஏன் அப்படி எல்லாம் பேசலாமா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? யார் என்ன சொன்னார்களாமா? ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, ஏதோ தயக்கம். வழக்கம் இல்லாத விதமாக உன் கன்னங்கள் கனிந்திருக்கின்றன, கண்கள் சிவந்திருக்கின்றன, நெற்றியில் வியர்வை. மாங்கல்ய மலையின் அழகு முழுவதையும் கண்மணி இங்கு கொண்டு வந்து விட்டால் போல். மாங்கல்ய மலையில் என்ன நடந்தது? நிஜம் சொல்லுங்கள். யாரோ வாலிபர்கள் வாலிபர்கள் குமாரி செல்லுமிடம் எல்லாம் தொழ காத்திருந்தார்கள். தொழுவதற்காகவா? ஆமன்னவா. எதற்கென்று நீங்கள் கேட்கவில்லையா? ஆலயம் தொழுதால் பாவம் மட்டும் போகுமாம், அழகை தொழுதால் மோட்சமே கிடைக்கும் என்று சொன்னார்கள். யார் அவர்கள்? அத்தனை தைரியமா? அப்படி போகலாம். என் மகளை குறித்து அவ்வாறு பேசியது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா அருந்ததி? அதை விசாரித்து பிரயோஜனம் இல்லையா? சாவித்திரி இந்த ராஜ்யம் ஆள வேண்டிய ராணி. அதுதான் சொன்னேன். அங்கரட்சகர் துணையில்லாமல் போக அனுமதித்திருக்க கூடாது. நாட்டிற்கும் ராணிக்கும் அப்புறம்தான் தன்னிச்சையும் விருப்பமும். ராணி ஆயினும் இளம் பருவம் மற்றவர் பார்ப்பதும் அபிப்பிராயம் பேசுவதும் உலக வழக்கம். அது பொறுப்பை உணர்ந்து போக வேண்டிய முறையில் போக வேண்டும். இதை நான் சொல்ல வேண்டுமா? சரிதான், நீ சொல்லுவதும் சரிதான். புருஷர்களுடைய புகழரேதான் ஸ்திரீகளுடைய அனைத்திலும் பெரிய பலகீனம். அவள் பிராயமும் பருவமும் ஒரு பிரச்சனையே அல்ல, இது படைப்பின் அவசியமும் கூட. நம்முடைய மகளே என்று அதற்கு ஒரு உதாரணம் இல்லையா? தாங்கள் கவனித்தீர்களோ? கவனித்தேன். என்னுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. திருமணத்திற்கு அவசரப்படும் அளவுக்கு இளவரசிக்கு வயதாகிவிட்டதா? ராஜ்யம் ஆள வேண்டிய ராணி இல்லையா? வாழ்வு இளம் பிராயத்திலேயே தொடங்கட்டுமே. எல்லாம் அரசரின் சித்தம். சாவித்திரிக்கு ஏற்றதொரு மணவாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த பொறுப்பை நம்பிக்கையோடு என்னிடம் விட்டுவிட்டால் போதும். எல்லா அரசர்களுக்கும் விவரம் அனுப்புங்கள். தேவை இருந்தால் அமைச்சரே தொடர்பு கொள்ளுங்கள். உத்தரவு. எம்போ குருவே, நல்லா வெண்ண மாதிரி அரைச்சு கொடுக்கணும் தெரியுமோ? அரைக்கிறேன் குருவே. குருவே, இது என்ன மருந்துக்கு? வெடி மருந்துக்கு. என்னது? ஏதோ கையில கொடுத்து அரைக்க சொன்னாலும் எதுக்கு அரைக்கணும், ஏன் அரைக்கணும்னு கேள்வி கேட்கற சிஷியனே இல்ல. என்ன மருந்துன்னு தெரியாம அரைச்சா நான் எப்ப வைத்தியனாது குருவே? ஆனா மறையா குருவே, சாட்சாத் அகஸ்தியரையும் தன்வந்திரியையும் நேர்ல வரவழைச்சுட்டா நான் இதையெல்லாம் படிச்சுக்கிட்டேன்டா. குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது நீ என்கிட்ட அரைக்கலன்னா அரை வைத்தியனா கூட ஆக முடியாதுடா ராஜா. போ ஐயா, மண்டைய போடுறதுக்கு 10 வருஷம் ஆகுங்களா? என்ன சொன்ன? ஓட்டையில குதிரையை கழுவிக்கிட்டு இருந்த உன்னை சிஷியனா ஏத்துக்கிட்டது ஏன் தப்பு?
இங்க மருந்து அரைச்சு அரைச்சு சாகிறத விட அங்க குதிரையை தேய்ச்சி தேய்ச்சி சாகலாம் போல. அட சாக மாட்டேங்கிறியே. ஹாய் 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 ஹாய். டேய், என் மக நாட்டிய ஆடினா கோட்டைய மாளிகையும் கூட ஆடுண்டா. சீ, 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 பூமியே ஆடுங்க. அவன் தங்கம் தாம் தி தாம் தை தத்தை தாம் தி தாம் தை தத்தை தாம் தாம் தத்தத்தை தாம் தி 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 தாம் தத்த
அங்க வச்சுதான் அரைக்கிறீங்களா? ஐயோ நான் பார்க்கல குதிரைவா குதிரையா? ஆ, அங்க ஐயோ, போயல. அடிக்காதீங்க, ஒண்ணு, அடிக்காதீங்க, காலை விடுமா, அடிக்காதீங்க. காலை விடுமா நீ. விடுமா சொல்றேன் அவனை. எங்க? அடாடாடாடா. அமைதியா உள்ள வர மாட்டேங்கிறானே. அப்பாவும் சிஷ்யனும் எப்பவும் இப்படித்தான். அப்படியா? உனக்கு எல்லார்கிட்டயும் பேச இஷ்டம் தானா? கண்ணுல கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் கொஞ்சம் மாட்டேன். ஐயோ, படபடக்காத, முறைக்காத. விதூஷகன் இல்லையா, விளையாடி பார்த்தேன். வெட்டி பேச்செல்லாம் வேற இடத்துல வச்சுக்கிடுங்க. நான் இங்க வந்தது எதுக்குன்னு தெரிஞ்சுக்காதனாலதான் சுந்தரி என்கிட்ட முறைக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கணும். ராஜகுமாரிக்கு தகுந்த ஒரு வரனை கண்டுபிடிக்கிறதுக்காக மந்திரி நாடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நான் அதிரூபவதியான ஒரு பெண்மணிய கண்டுபிடிச்சேன். யார் அவ? யார் அவளா? அவள்தான் என் இதய குயில். அவளுடைய நடையும் பிடி இடையும் நெஞ்சை ஐயோ, குடையும். நிறுத்துங்க. நான் அவளை கண்டேன்னா அவ முகத்துல எண்ணெய் ஐயோ, என்னையும் பாழடிக்கிறேன். அவ வேற யாருமே இல்லை, எங்க வைத்தியர் பொண்ணுதான். ஐயோ அப்பா. தப்பு. இப்ப ஏன் வரணும்? போயிட்டு அப்புறமா வர சொல்லுங்க. நீ இத்தனை மானங்கட்டவன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, இப்ப நான் ஒண்ணும் செய்து இல்லையே. இன்னும் என்னடா செய்யணும்? எல்லாமே கண்ணால பாத்துட்டேன். அதுதான் மடத்தனம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஒதுங்கி போய் நிக்கிறதுதான் பெரியவங்களுக்காக. என்கிட்ட கதை அளக்காதடா. நான் இந்த ராஜ்யத்தின் ஆஸ்தான வைத்தியன். ஐயோ, ஆஸ்தான வைத்தியரே, உங்க மகளை எனக்கு கல்யாணம் கட்டி வைங்க. இப்படி விதூஷகனா வேஷம் கட்டி வைத்து பொழப்பு நடத்துற உனக்க என் மகளை விவாகம் செய்து கொடுக்கணும். விவாகம் செய்து தரவானா? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடக்காது. பாரு, கண்ட கழுதைக்கும் கரடி குட்டிக்கும் விவாகம் செய்து கொடுக்கறதுக்கு இல்ல என் மகளை, பெரிய ஒரு ரத்ன வியாபாரிக்குத்தான் என் மகளை கட்டி கொடுக்க போறேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ண. ரத்ன வியாபாரிக்கு இந்த பொண்ணை வித்துற போறீங்களா? அதிகம் பேசாதே. என் மக பக்கத்துல நிக்கக்கூடிய யோகியதை உனக்கு இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. சீக்கிரம் போயிடு. போனா இங்க வரவும் செய்வேன், இவளை கட்டிக்கிட்டு போகவும் செய்வேன். எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ அரண்மனைகள், அங்கெல்லாம் சாவித்திரிக்கு பொருத்தமான ஒரு ராஜகுமாரன் இல்லை என்றா சொல்லுகிறீர்கள்? ராஜ்யமும் கண்டேன், அரண்மனைகளும் கண்டேன், அதில் கொலுவுத்திருக்கும் ராஜகுமாரர்களையும் கண்டேன். மன்னா, இளவரசியின் கரம் பற்ற அவர்களில் யாருக்கும் தைரியம் இல்லை என்றால் நான் என்னதான் செய்ய முடியும்? என்ன? சாவித்திரியின் கரம் பற்ற ராஜகுமாரர்களுக்கு பயமும்? அற்புதமாய் இருக்கிறது அமைச்சரே. சில ராஜ்யத்தில் குமாரர்களுக்கு பீதி, குமாரர்களுக்கு பீதி இல்லா மாளிகையில் அவர் தாய் தந்தையருக்கு பீதி. இதற்குரிய காரணம் என்னவென்று அறியவில்லையா? விஷயத்தை நன்றாய் அறிந்து கொண்டேன். குமாரி இங்குதான் இருந்தாலும் சகலகலா மேதையான குமாரியினுடைய விவேகத்தின் பிரகாசம் எல்லா அரசர்களுக்கும் தெரிந்துதான் இருக்கிறது. அறிவின் சுடரைக் கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். இது தொடர்ந்தால் ஆலோசித்தால் இங்கு யாரும் வருவார்கள் என்று தோன்றவில்லை. இப்படி பேசினால் மற்றொரு மார்க்கம் கூட இருக்கிறது. சுயமரம் நடத்தினால். அருந்ததியின் அபிப்பிராயம்? மார்க்கம் வேறொன்றும் இல்லை என்ற பிறகு சுயம்பரம் ராஜகுடும்பத்துக்கு ஏற்ற முறைதானே? அதுவும் அங்கு சென்று நடப்பதானால் தான் முடியும். அமைச்சருடைய அபிப்பிராயம் அதுவாக இருந்தால் அவ்வாறு நடத்தாமல் விட்டுவிட முடியுமோ? தக்க சமயத்தில் அவளும் வந்து விட்டாள். மகளுடைய அபிப்பிராயம் தெரிந்து கொண்டு என்ன விஷயம்? எல்லாம் சுபகாரியம் பற்றி தான். கூடிய சீக்கிரம் உன்னுடைய விவாகத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். விவாகமா? என்ன மகளே? எனக்கு விவாகமே வேண்டாமா? இது நானும் பேசியதுதான். பருவமடைந்த எல்லா பெண்களும் இதை பேசியதுண்டு. சாவித்திரி சாதாரண பெண் அல்ல. மற்றவரெல்லாம் நெருங்க பயப்படுகிற விவேகம் உள்ளவள். வெட்கப்படுகிறாள் இயற்கையிலானே. மணாளனாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். அது உன்னுடைய பொறுப்பு. தகுந்த யோகியதை உள்ள ஒருவனை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடு. அம்மா, நாளையே நீ அமைச்சருடன் சேர்ந்து பரிவாரத்தோடு புறப்படு. எல்லா அரண்மனைக்கும் சென்று பார். யாரை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதை அறிவித்தால் போதும்.
மற்ற பொறுப்புகள் எங்களுடையது. அமை அரசே, நாளையே புறப்பட ஏற்பாடுகள் நடக்கட்டும். நீலாம்புஜங்கள் மலரும் நீராடி விளையாட கன்னியை தேடி நீலாம்புஜங்கள் மலரும் எழில் மின்னல் வானில் நெளியும் இளந்தளிர் மேனியாம் தேவியை தேடி எழில் மின்னல் வானில் நெளியும் இணை சேர்க்கும் தேவனே நீ கேட்டதுண்டோ ஆகாச கங்கையின் அலையோசை ஓரோர் நினைவிலும் எழும் காதல் கீதங்கள் பாடி மயங்கும் பண்பாடல்களே சொப்னம் அதுபோல் பலிக்குமன்றோ எந்தன் சித்தத்தில் ஆவல் துடிக்குமன்றோ நீலாம்புஜங்கள் மலரும் நீராடி விளையாட கன்னியை தேடி நீலாம்புஜங்கள் மலரும் அசைந்தாடும் தென்றலே நீ பார்த்ததுண்டோ எழில்வானில் பிருந்தாவனத்தை ஓரோர் பருவத்தும் நமதாசை புஷ்பங்கள் தூவி மறையும் நீலாமணியே சொப்னம் அதுபோல் பலிக்குமன்றோ எந்தன் சித்தத்தில் ஆவல் துடிக்குமன்றோ நீலாம்புஜங்கள் மலரும் நீராடி விளையாட கன்னியை தேடி நீலாம்புஜங்கள் மலரும் குமாரி, ஏன் இந்த தயக்கம்? பாருங்கள். வந்து ரதத்தில் அமருங்கள். ராஜராஜன் அரண்மனை அருகில்தான் இருக்கிறது, போகலாம்.